My dear children, in this video we are going to see about decomposition from chapter 7. நம்ம previous videoல two different algorithmic problem solving techniques இருக்குன்னு பார்த்தோம். First one composition, second decomposition. Previous videoல composition பத்தி பார்த்தோம். இப்போ decomposition பத்தி பார்க்கலாம். Let's see here decomposition. Problem decomposition is one of the elementary problem solving techniques. இந்த ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸோட இனிஷியல் தொடக்கமே ப்ராப்ளம் டீகாம்போசிஷன் தான். இட் இன்வால்வ்ஸ் பிரேக்கிங் டவுன் ஏ ப்ராப்ளம் இன்டு ஸ்மாலர் அண்ட் மோர் மேனேஜபிள் ப்ராப்ளம்ஸ் அண்ட் கம்பைனிங் த சொல்யூஷன்ஸ் ஆஃப் த ஸ்மாலர் ப்ராப்ளம்ஸ் டு சால்வ் த ஒரிஜினல் ப்ராப்ளம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளத்தை எவ்வளோ ஸ்மாலர் சின்ன சின்ன சப் ப்ராப்ளமாக ஸ்பிளிட் பண்ண முடியுமோ அவ்வளவு சின்ன சின்ன ஸ்மாலர் மேனேஜபிள் சப் ப்ராப்ளமாக ஸ்பிளிட் பண்ண ஒவ்வொரு சப் ப்ராப்ளத்தையும் தனித்தனியா சால்வ் பண்ணுவாங்க. சால்வ் பண்ண அந்த சொல்யூஷனை கம்பைன் பண்ணி ஒரிஜினல் ப்ராப்ளத்தோட சொல்யூஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஆஃபன் ப்ராப்ளம்ஸ் ஹேவ் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்குமே தனித்தனி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். we can exploit the structure of the problem and break it into smaller problems. அந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் ஸ்மாலர் ப்ராப்ளமா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். Then the smaller problems can be further broken until they become sufficiently small to be solved by other similar meanings. இப்போ அந்த பிரேக் பண்ண அந்த ஸ்மால் சப் ப்ராப்ளத்தையும் எகெயின் என்ன பண்றோம், ஸ்மாலர் சப் ப்ராப்ளம் நம்ம எவ்வளவு ஈஸியா சால்வ் பண்ண முடியும் அவ்வளவு ஈஸியா சால்வ் பண்றதுக்காக ஸ்மாலர் சப் ப்ராப்ளமா திரும்ப என்ன பண்றோம், ஸ்பிளிட் பண்ணிட்டு their solutions are then combined together to construct a solution to the original problem. நம்ம ஸ்பிளிட் பண்ண ஒவ்வொரு சப் ப்ராப்ளத்தையும் தனித்தனியா சால்வ் பண்ணி அதோட சொல்யூஷனை கம்பைன் பண்ணி ஃபைனல் ஒரிஜினல் ப்ராப்ளத்தோட சொல்யூஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு ப்ராப்ளத்தை ஸ்மாலர் சப் ப்ராப்ளமா டீகாம்போஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ டீகாம்போஸ் பண்ண ஒவ்வொரு சப் ப்ராப்ளத்தையும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணா ரிஃபைன் பண்ணணும், இல்லைன்னா அந்த சப் ப்ராப்ளத்தை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதான் எங்க சொல்லியிருக்காங்க, ஆஃப்டர் டீகாம்போசிங் ஏ ப்ராப்ளம் இன்டு ஸ்மாலர் சப் ப்ராப்ளம்ஸ் the next step is either to refine the subproblem or to abstract the subproblem. First refinement னா என்னன்னு பார்க்கலாம், அடுத்தது abstraction பத்தி பார்க்கலாம். First இந்த refinementக்கு ஒரு simple example காமிக்கிறேன். இப்போ இங்க நம்மளுடைய ப்ராப்ளம் get ready for school, அந்த ப்ராப்ளத்தை தான் 3 சப் ப்ராப்ளமா டிவைட் பண்ணிருக்கோம். இங்க ஃபர்ஸ்ட் சப் ப்ராப்ளம் eat breakfast. இப்போ இந்த eat breakfast அந்த சப் ப்ராப்ளத்துக்கு தேவையான மோர் டீடைல்டு ஸ்டெப்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணி இங்க எக்ஸ்பேண்ட் பண்றோம். அதான் ரிஃபைன்மெண்ட்னு சொல்லுவோம். இப்போ ஈட் பிரேக்ஃபாஸ்டோட டீடைல்டு ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு ஈட் இட்லிஸ், ஈட் எக்ஸ், ஈட் பனானாஸ் எக்ஸெட்ரா. இப்போ இங்க எகெயின் ஈட் இட்லிஸ் அதோட மோர் டீடைல்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஈட் இட்லிஸோட மோர் டீடைல்டு ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா புட் இட்லிஸ் ஆன் பிளேட், ஆட் சட்னி, ஈட் பைட் ஆஃப் இட்லி. இதே மாதிரி இந்த மோர் டீடைல்டு ஸ்டெப்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம டீடைல்டா எக்ஸ்பேண்ட் பண்றதா இங்க ரிஃபைன்மெண்ட்னு சொல்றோம். இங்க சொல்லிருக்காங்க each sub problem can be expanded into more detailed steps. இப்போ நம்ம டிவைட் பண்ண ஒவ்வொரு சப் ப்ராப்ளத்தையும் இன்னும் மோர் டீடைல்டு ஸ்டெப்ஸால எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அந்த எக்ஸ்பேண்ட் பண்ண ஒவ்வொரு டீடைல்ஸையும் எகெயின் அதோட ஃபர்தர் மோர் டீடைல்ஸால எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போலாம். அதுதான் ரிஃபைன்மெண்ட்னு சொல்றோம். each step can be further expanded to still finer steps and so on. This is known as refinement. Next is second one, abstract the sub problem. நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே சேம் தான். We can also abstract the sub problem. We specify each sub problem by its input property and the input output relation. நம்ம இப்போ ஒவ்வொரு சப் ப்ராப்ளத்தையும் அதோட இன்புட் ப்ராப்பர்ட்டி அப்புறமா இன்புட் அவுட்புட் ரிலேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட், while solving the main problem we only need to know the specification of the sub problem. இப்போ ஒரு மெயின் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு நம்ம அந்த சப் ப்ராப்ளத்தோடைய ஸ்பெசிபிகேஷன் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ ஸ்பெசிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்கும். அந்த சப் ப்ராப்ளத்தோடைய நேம் என்னது, சப் ப்ராப்ளத்தோட இன்புட் ப்ராப்பர்ட்டி என்னது, அப்புறம் இன்புட் அவுட்புட் ரிலேஷன். இந்த 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். we do not need to know how the sub problems are solved. இந்த சப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணும் அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் இங்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. கன்சிடர் a school goers action in the morning. The action can be written as இதான் நம்மளுடைய ஆக்ஷன், get ready for school. இந்த ஆக்ஷன் என்ன பண்றாங்கன்னா ஸ்மாலர் ஆக்ஷனா டீகாம்போஸ் பண்ணிருக்காங்க. we can decompose this action into smaller, more manageable action steps
which she takes in sequence. இங்க get ready for school இந்த ஆக்ஷனை 3 sequence of actions டிவைட் பண்ணிருக்காங்க. eat breakfast, put on clothes, leave home. நம்ம ஆக்ஷன் get ready for school அந்த ஆக்ஷனை 3 டீகம்போஸ் பண்ணிருக்கோம். டீகம்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ரிஃபைன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. We have refined one action into a detailed sequence of actions. However, each of these actions can be expanded into a sequence of actions at a more detailed level. And this expansion can be repeated. இப்போ நம்ம டீகம்போஸ் பண்ண ஒவ்வொரு ஆக்ஷன்ஸையும் நம்ம எவ்வளவு மோர் டீடைல்டு லெவலா எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு மோர் டீடைல்டு லெவலா சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த எக்ஸ்பென்ஷன்ஸ் நம்ம ரிப்பீட்டும் ஆகலாம். அதான் அண்ட் திஸ் எக்ஸ்பென்ஷன் கேன் பி ரிப்பீட்டட். நெக்ஸ்ட் இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. த ஆக்ஷன் ஈட் பிரேக்ஃபாஸ்ட் கேன் பி எக்ஸ்பேண்டட் அஸ். இந்த ஆக்ஷன் ஈட் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்க again 3 more actions யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. eat idlis, eat eggs, eat bananas. அடுத்தது இங்க செகண்ட் ஆக்ஷன் புட் ஆன் கிளாத்ஸ் எடுத்து அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. புட் ஆன் கிளாத்ஸ் நம்மளுடைய ஆக்ஷன். புட் ஆன் ப்ளூ ட்ரெஸ் வந்து ப்ளூ யூனிஃபார்ம் மாட்டுறாங்க. அடுத்தது புட் ஆன் சாக்ஸ் அண்ட் ஷூஸ் மாட்டுறாங்க. அடுத்தது வேர் ஐடி கார்டு மாட்டுறாங்க. அடுத்தது லீவ் ஹோம் தேர்ட் ஆக்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. டேக் த பைசைக்கிள் அவுட் பைசைக்கிளை வெளியே எடுக்கிறாங்க. எடுத்துட்டு ரைட் த பைசைக்கிள் அவே பைசைக்கிளை ஓட்டிட்டு ஸ்கூல் போறாங்க. அடுத்தது thus the entire action of get ready for school has been refined. இப்போ ஃபுல் ஆக்ஷனை எப்படி ரிஃபைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. get ready for school அதோட என்டையர் ஆக்ஷனை எப்படி ரிஃபைன் பண்ணிருக்காங்க இங்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் eat breakfast இங்க 3 more டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. eat idlis, eat eggs, eat bananas. அடுத்தது புட் ஆன் கிளாத்ஸ் புட் ஆன் ப்ளூ ட்ரெஸ் புட் ஆன் சாக்ஸ் அண்ட் ஷூஸ் வேர் ஐடி கார்டு. அடுத்தது லீவ் ஹோம் டேக் த பைசைக்கிள் அவுட் ரைட் த பைசைக்கிள் அவே. நெக்ஸ்ட் பாயிண்ட் ரிஃபைன்மெண்ட் இஸ் நாட் ஆல்வேஸ் ஏ சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ். இப்போ ரிஃபைன்மெண்ட்னு சொல்றது ஜஸ்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் மட்டும் கிடையாது. ரிஃபைன்மெண்ட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்னா தெரியும் ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பிஹேவியர்ஸ் இருக்கும். அதான் what the student does may depend upon the environment. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க அவங்களோட பிஹேவியர் அந்த என்விரான்மெண்ட்டை பொறுத்து இருக்கும். இப்போ இங்க என்விரான்மெண்ட்னு சொல்றது ஒரு ஸ்டூடெண்ட் டைனிங் டேபிள்ல சாப்பிட உட்கார்றாங்கன்னா வாட் இஸ் ஆன் த டேபிள் டைனிங் டேபிள்ல சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு அப்புறமா ஹவு ஹங்கிரி ஷீ இஸ் இதை பொறுத்து தான் அவங்களுடைய பிஹேவியர் இருக்கும். அதான் இங்க சொல்லியிருக்காங்க ஹவு ஷி ஈட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு ஹங்கிரி ஷீ இஸ் அண்ட் வாட் இஸ் ஆன் த டேபிள். தென் what clothes she puts on depends upon the day of the week. அந்த day of the week பொறுத்து அந்த dress மாற்றுறது இருக்கும். ப்ளூ யூனிஃபார்மா இருக்கலாம் இல்ல ஒயிட்டா இருக்கலாம் இல்ல எனி அதர் dress. We can refine the behavior which depends on environment using conditional and iterative statements. இங்க இதை பேஸ் பண்ணி எப்படி இந்த பிஹேவியரை ரிஃபைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க eat breakfast இப்போ eat breakfastல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்றாங்க. if hungry பசியா இருக்கா and idlis on the டேபிள்ல இட்லிஸ் இருக்கா அப்படின்னு என்ன பண்றாங்க eat idlis. அடுத்தது if hungry and eggs on the table பசியா இருக்கு எக்ஸ் டேபிள் மேல இருந்துச்சுன்னா eat eggs. அடுத்தது again hungry bananas on the table eat bananas. சோ இங்க ஒவ்வொரு அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க பிஹேவியரை எப்படி ரிஃபைன் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் புட் ஆன் கிளாத்ஸ் இப்போ ஒரு ட்ரெஸ் மாற்றுறது அந்த டேயை பொறுத்தது ஒரு வீக்கோட டேயை பொறுத்தது டெய்லி ஒரே கலரே இருக்காது. தான் if வெனஸ்டே செக் பண்றாங்க. வெனஸ்டேனா புட் ஆன் ப்ளூ ட்ரெஸ் எல்ஸ் புட் ஆன் ஒயிட் ட்ரெஸ். இப்போ ட்ரெஸ் மாட்டினதுக்கு அப்புறம் புட் ஆன் சாக்ஸ் அண்ட் ஷூஸ். அடுத்தது ஃபைனலா வேர் த ஐடி கார்டு. தென் அடுத்தது லீவ் ஹோம். இப்போ ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு ஸ்கூல் கிளம்புறாங்க. ஸ்கூல் கிளம்பும் என்ன பண்றாங்க டேக் த பைசைக்கிள் அவுட் பைசைக்கிள் வெளியே எடுக்கிறாங்க. தென் ரைட் த பைசைக்கிள் அவே சைக்கிளை ஓட்டிட்டு போறாங்க. இந்த ஈட் இட்லிஸ் இந்த ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டு அதை எப்படி ஃபர்தரா ஐட்ரேட்டிவ் ஆக்ஷனா ரிஃபைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க புட் இட்லிஸ் ஆன் த பிளேட்ல இட்லிஸ் போடுறாங்க. போட்டுட்டு ஆட் சட்னி விட்டதுக்கு அப்புறம் கண்டிஷன் செக் பண்றாங்க. வாயில் இட்லிஸ் இன் பிளேட்ல இட்லிஸ் இருக்கா இருந்துச்சுன்னா ஈட் ஏ பைட் ஆஃப் இட்லி சாப்பிடுறாங்க. எகெயின் கண்டிஷன் செக் பண்றாங்க. while இட்லிஸ் இன் பிளேட்ல இட்லிஸ் இருக்கா இருந்துச்சுன்னா எகெயின் சாப்பிடுறாங்க. சோ இந்த ப்ராசஸ் பிளேட்ல இருக்கிற இட்லிஸ் காலி ஆகுற வரைக்கும் இந்த ப்ராசஸ் ரிப்பீட்டடா நடந்துட்டே இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் இந்த ஆக்ஷனை எப்படி ஒவ்வொரு சக்சசிவ் லெவல்ஸ் அடுத்தடுத்த லெவல்ஸ்ல ரிஃபைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்க கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் இந்த ஆக்ஷனை 3 டீகம்போஸ் பண்ணிருக்காங்க.
eat breakfast, put on clothes and leave home. First இந்த eat breakfast எடுத்து அதோட detailed steps இங்க கொடுத்திருக்காங்க. Eat idlis, eat eggs and eat bananas. Next again என்ன பண்ணிருக்காங்க, eat idlis எடுத்து அதோட more detailed steps இங்க கொடுத்திருக்காங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா put idlis on plate. First plateல idlis வைக்கிறாங்க, அடுத்து சட்னி ஆட் பண்றாங்க, அப்புறமா சாப்பிடுறாங்க. அப்புறமா பிளேட்ல இருக்கிற இட்லிஸ் காலி ஆகுற வரைக்கும் அதை சாப்பிடுறாங்க. அதான் இதை கண்டினியூஸா கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு நம்ம டீடைல்டு ஸ்டெப்ஸ் இங்க கொடுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அதோட ஃப்ளோ சார்ட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்டர். இப்போ ஸ்டார்ட் பண்றதுக்கும் ஸ்டாப் பண்றதுக்கும் எக்ஸிட் பண்றதுக்கும் நம்ம இந்த ஓவல் ஷேப் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் இங்க கண்டிஷன் செக் பண்றோம். என்ன கண்டிஷன்னா ஹங்கிரி அண்ட் இட்லிஸ் ஆன் டேபிள். இப்ப பசியா இருக்கு, டேபிள்ல இட்லிஸ் இருக்கு இருந்துச்சுன்னா, கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா புட் இட்லிஸ் ஆன் பிளேட். பிளேட்ல இட்லிஸ் வைக்கிறோம். அடுத்தது ஆட் சட்னி, சட்னி ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு அடுத்தது கண்டிஷன் செக் பண்றோம். ஏன்னா பிளேட்ல இருக்கிற எல்லா இட்லிஸும் காலி பண்ணும். அதுக்காக இட்லி இன் பிளேட், பிளேட்ல இட்லி இருக்குன்னா கண்டிஷன் ட்ரூனா ஈட் ஏ பைட் ஆஃப் இட்லி, இட்லியே சாப்பிடுறோம். திரும்ப எகெயின் கண்டிஷன் செக் பண்றோம். எகெயின் பிளேட்ல இட்லி இருக்குந்துச்சுன்னா எகெயின் ஈட் ஏ பைட் ஆஃப் இட்லி. இப்போ இந்த இட்லி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எகெயின் இங்க வரும். இப்போ இங்க ஃபால்ஸ் ஆனாலோ இல்ல ப்ரீவியஸ் நம்ம கண்டிஷன் ஹங்கிரி அண்ட் இட்லிஸ் ஆன் டேபிள் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனாலும் ஒரே பாக்ஸ் தான் வரும். இங்க என்ன பண்றோம், எகெயின் ஹங்கிரி எக்ஸ் ஆன் டேபிள். பசியா இருக்கு, டேபிள்ல எக்ஸ் இருக்கான்னு செக் பண்றோம். கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா ஈட் எக்ஸ், எக்ஸ சாப்பிடுறோம். சாப்பிட்டுட்டு எகெயின் இங்க வரும். இப்போ ஹங்கிரி அண்ட் எக்ஸ் ஆன் டேபிள் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனாலும் இல்ல எக் சாப்பிட்டு முடிச்சாலும் சேம் பாக்ஸுக்கு தான் வரும். இங்க எகெயின் கண்டிஷன் செக் பண்றோம். ஹங்கிரி அண்ட் பனானாஸ் ஆன் த டேபிள். எகெயின் பசியா இருக்கு, டேபிள்ல பனானாஸ் இருக்கு. கண்டிஷன் ட்ரூவா இருந்தா பனானாஸ் சாப்பிடுறோம். இல்ல இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனாலோ இல்ல பனானா சாப்பிட்டு முடிச்சாலோ எகெயின் இங்க எக்ஸிட்டுக்கு வரும். இதுதான் ஃப்ளோ சார்ட் ஃபார் ஈட் பிரேக்ஃபாஸ்ட். ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸா என்ன பார்த்தோம்னா ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சப் ப்ராப்ளமா டீகம்போஸ் பண்ணி ஒவ்வொரு சப் ப்ராப்ளத்தையும் எப்படி ரிஃபைன் பண்றதுன்னு பார்த்தோம். நம்ம ரிஃபைன் பண்ற மாதிரியே ஒவ்வொரு சப் ப்ராப்ளத்தையும் அப்ஸ்ட்ராக்டும் பண்ணலாம். அதான் இங்க சொல்லிருக்காங்க. ஆஃப்டர் an algorithmic problem is decomposed into sub problems, we can abstract the sub problems as functions. functions மாதிரியே ஒவ்வொரு sub ப்ராப்ளத்தையும் நம்ம அப்ஸ்ட்ராக்டும் பண்ணலாம். A function is like a sub problem. ஒரு function just sub algorithm மாதிரி தான். Similar to an algorithm, a function is specified by the input property and the desired input-output relation. ஒரு அல்காரிதம் மாதிரியே ஒரு ஃபங்க்ஷனையும் நம்ம இன்புட் ப்ராப்பர்ட்டி அப்புறம் இன்புட் அவுட்புட் ரிலேஷன் கொடுத்து ஸ்பெசிஃபை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. இங்க மெயின் அல்காரிதம் மாதிரி நம்ம சப் அல்காரிதத்தை என்ன பண்ணலாம், அதோட இன்புட் ப்ராப்பர்ட்டி அப்புறமா இன்புட் அவுட்புட் ரிலேஷன் கொடுத்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். Next point, to use a function in the main algorithm, the user need to know only the specification of the function. இப்போ மெயின் அல்காரிதத்துல ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது யூசர் அந்த ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன்ல பாத்தீங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்கும். the function name, input property and the input output relation. இந்த 3 important things user தெரிஞ்சிருக்கணும். Next point, the user must ensure that the inputs passed to the function will satisfy the specified property and can assume that the outputs from the function satisfy the input output relation. இப்போ யூசர் அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட் பாஸ் பண்ணும்போது அந்த இன்புட் ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்கணும். நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிற இன்புட் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கான்னு என்ஷூர் பண்ணணும். அடுத்தது அதுல இருந்து வர அவுட்புட் வந்து இன்புட் அவுட்புட் ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கான்னு என்ஷூர் பண்ணணும். Users of the function need only to know what the function does and not how it is done by the function. இப்போ ஒரு யூசரா ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த ஃபங்க்ஷன் அதை எப்படி பண்ணுது அது தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. The function can be used as a black box in solving other problems. இப்போ ஃபங்க்ஷனை நம்ம ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் பாக்ஸ்னா தெரியும், நம்ம வேரியஸ் இன்புட்ஸ் கொடுத்து அதோட அவுட்புட்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். அதோட இன்னர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே ஃபுல்லா ஹிடனா இருக்கும். அதான் பிளாக் பாக்ஸ்னு சொல்லுவோம். Ultimately, someone implements the function using an algorithm. Some algorithm யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதை வந்து யூசர் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. அதான் however, users of the function need not know about the algorithm. அந்த அல்காரிதத்தை பத்தி யூசர் வந்து தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. algorithm used to implement the function. Next point, it is hidden from the user.
அந்த ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே யூசர் கிட்ட இருந்து ஹிடனா இருக்கும். There is no need for the users to know how the function is implemented in order to use it. அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்றதுக்கு அந்த ஃபங்க்ஷன் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அது தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. Consider the problem of testing whether a triangle is right angled given its 3 sides ABC. ABCன்னு 3 sides இருக்கு. இங்க C வந்து லாங்கஸ்ட் சைடா இருக்கும். இது வந்து ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருந்துச்சுன்னா சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரா இருக்கும். then the triangle is right angled if c square is equal to a square plus b square. இங்க அடுத்து ஒரு சப் ப்ராப்ளம் எடுக்கிறாங்க. இங்க வந்து ஸ்கொயர் பண்றத அடுத்து ஒரு சப் ப்ராப்ளமா எடுத்திருக்காங்க. we can identify a sub problem of squaring a number suppose we have a function square of specified as. first function name, input property, input output relation கொடுத்திருக்காங்க. இங்க function name square, நம்மளுடைய input property, inputs இங்க வந்து y தான் input, outputs இத வந்து ஸ்கொயர் பண்றது நம்மளுடைய output. Next point, we can use this function 3 times to test whether a triangle is right angle. இப்போ இந்த triangle right angled triangle ஆனு செக் பண்றதுக்கு இந்த ஃபங்க்ஷனை நம்ம 3 times யூஸ் பண்றோம். square of is a black box. இங்க square of function வந்து black box. ஏன்னா இங்க இன்னர் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து யூசர்ட்ட இருந்து ஃபுல்லா ஹிடனா இருக்கும். இந்த இன்னர் ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி ஒர்க் ஆகுது எப்படி கம்ப்யூட் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. is a black box. We need not know how the function computes the square. இது எப்படி ஸ்கொயர் கம்ப்யூட் பண்ணுது அது வந்து யூசர்ட்ட இருந்து ஃபுல்லா ஹிடனா இருக்கும். we only need to know its specification. அதோட ஸ்பெசிபிகேஷன் மட்டும் தெரிஞ்சா போதும். ஃபங்க்ஷன் நேம் என்னது, அதோட இன்புட் ப்ராப்பர்ட்டி என்னது, இன்புட் அவுட்புட் ரிலேஷன் அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நேம் ரைட் ஆங்கிள், அதோட இன்புட்ஸ் ஏபிசி 3 சைட்ஸ் தான் இன்புட்டா கொடுத்துருக்கு. அடுத்தது இன்புட் ப்ராப்பர்ட்டிஸ் இன்புட்ஸ் இங்க வந்து சி சைடு வந்து லாங்கஸ்ட் சைடா இருக்கும். அதான் சி கிரேட்டர் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் சி கிரேட்டர் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு பி. அதுக்கப்புறம் இன்புட் அவுட்புட் ரிலேஷன் என்னது, அவுட்புட்ஸ் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ரிசல்ட் ட்ரூவா இருக்கணும்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இஃப் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், இல்லைன்னா அதர்வைஸ் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். அடுத்தது இந்த ஸ்கொயர் ஆஃப் ஃபங்க்ஷன் மட்டும் எடுத்திருக்காங்க. இஃப் ஸ்கொயர் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் ஏ பிளஸ் ஸ்கொயர் ஆஃப் பி. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ, எல்ஸ் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். மை டியர் சில்ட்ரன், நம்ம இந்த வீடியோல டீகாம்போசிஷன் என்னன்னு பார்த்தோம். அதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் எக்ஸாம்பிள் பார்த்தோம். அப்புறமா ஒரு ப்ராப்ளத்தை டீகம்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சப் ப்ராப்ளத்தை எப்படி ரிஃபைன் பண்றதுன்னு பார்த்தோம். அதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தோம், அதோட ஃப்ளோ சார்ட் பார்த்தோம். அடுத்து அந்த சப் ப்ராப்ளத்தை எப்படி அப்ஸ்ட்ராக்ட் பண்றதுன்னு பார்த்தோம். அதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தோம். தேங்க்யூ சில்ட்ரன்.